இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள். திரு முத்தரசன் வணக்கம். சற்று நேரத்திற்கு முன்னதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டதாக தெரிவித்திருந்தார். மேலும் திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்திருந்தார். கூட்டணியில் இருக்கக்கூடிய தாங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தங்களுடைய கருத்து. அதிமுகவை எப்படியும் கூட்டணியில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று தொடர்ந்து பாஜக முயற்சி செய்தது. அதன் அடிப்படையில் தான் கடந்த 25ஆம் தேதி அமித்ஷாவை டெல்லிக்கு அழைத்து பேசினார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆவிச பார்க்க சொன்னாரு. அப்புறம் அமித்ஷாட்ட பேசினாரு, அதெல்லாம் தெரியும். அவரு கூட்டணி குறித்தெல்லாம் பேசல, தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை குறித்து தான் பேச பத்திரிகை சொன்னாரு. அதற்கு பிறகு செங்கோட்டையனை அழைத்து பேசினார்கள். அதுக்கு பிறகு தம்பித்துறை கணேசன் பேசினாரு. தனித்தனியாக அதிமுக தலைவர்களை தனித்தனியாக அமித்ஷா அழைத்து பேசி அதிமுகவுக்கு ஒரு மிரட்டல் விடுத்து, அந்த மிரட்டலின் அடிப்படையில இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார்கள். நான் கேட்பது, ஒரு கட்சியோட இன்னொரு கட்சி கூட்டணி சேர்றது அந்த கட்சியோட விருப்பம், அதில் நான் மாறுபடல. ஆனா அதே நேரத்தில் எந்த அடிப்படையில கூட்டணி சேருங்க? பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தொடர்ந்து துரோகம் இழைத்து வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இது அதிமுகவும் ஒப்புக்கொண்டு அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கைகள் குறையும் அப்படிங்கிற ஒரு கருத்து வலுவாக இருக்கிறது. இது குறித்து கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக சார்பில் நண்பர் ஜெயக்குமார் அவர்களும் கலந்து கொண்டு அரசு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவளித்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு அந்த நிலையிலிருந்து பாஜக தன்னை மாற்றிக்கொண்டதா என்பது தெரிய வேண்டும். அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி திட்டம், இந்த திட்டத்தை பாஜக கைவிட்டு விட்டதாக வாக்குறுதிகளை பெற்றிருக்கிறார்களா? எதிர்காலத்தில் இருமொழிதானா அல்லது மும்மொழி திட்டத்தை அதிமுக ஏற்றுக்கொள்கிறதா என்பது தெரியவில்லை. மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் ஏறத்தாழ 4000 கோடி தமிழ்நாட்டிற்கு செய்த வேலைக்கு கொடுக்க வேண்டும், இன்னை வரைக்கும் கொடுக்கல. அது பற்றி அதிமுக என்ன கருதுகிறது? அது வேண்டாம் என்று கருதுகிறதா அல்லது வாங்குகிறோம் என்று கருதுகிறதா? தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 2152 கோடி கல்வி நிதியை கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரையும் இதை பற்றி அதிமுக இன்றைக்கு என்ன கருதுகிறது? தேசிய பேரிடர் நிதிக்கு என்ன கருதுகிறது என்பது இவர்கள் குறித்தெல்லாம் பாஜகவோடு அமித்ஷாவோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிவிட்டார்களா? தமிழ்நாட்டை நாங்கள் இனி வஞ்சிக்க மாட்டோம், புறக்கணிக்க மாட்டோம் என்று பாஜகவிடம் அதிமுக வாக்குறுதி ஏதாவது பெற்றிருக்கிறதா? எந்த அடிப்படையில் கூட்டணி? கொள்கை அடிப்படையில் கூட்டணியா அல்லது மிரட்டலுக்கு உருட்டலுக்கும் அஞ்சி பயந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கூட்டணியா என்பது தெளிவுபடுத்த வேண்டும். ஆக இந்த கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, கொள்கை அடிப்படையிலான கூட்டணி எல்லாம் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக அமைகிறது. சந்தர்ப்பவாத கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள், நிராகரிப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு முத்தரசன்.